அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யநாராயணன். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நோய் இல்லாம வாழ்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் குடுக்குறேன். இந்த விஷயம் சாதாரணமா எல்லாருமே வீட்ல செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம். கண்கள் கழுவும் முறை. இந்த கண்கள் கழுவும் முறை மூலமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 12 உறுப்புகளுமே நல்ல இயக்கத்துக்கு வரும். அதனால எந்த விதமான நோயின் தாக்கத்திலிருந்து நம்மளால வெளிவர முடியும். இந்த கண்கள் கழுவும் முறை எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குளிக்கிறது அப்படின்றது அந்த காலத்துல ஆறு, குளம், ஏரி, கிணறு இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் குளிச்சாங்க. அந்த அளவுக்கு ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. பட் இப்ப நமக்கு நீர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த விஷயத்த கண்கள் கழுவும் முறைய நம்ம செய்யும்போது, நோயினுடைய தாக்கத்திலிருந்து வெளிவர முடியும். இந்த கண்கள் கழுவும் முறை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் வாட்டர் அதாவது உப்பு தண்ணி. உப்பு தண்ணி மீன்ஸ் போர்ல கிடைக்கக்கூடிய உப்பு நீர். வேற எந்த விதமான நீரும் எடுத்துக்க வேண்டாம். அதாவது குளோரின் பவுடர் கலந்த நீர்லாம் அந்த கண்கள் கழுவும் முறைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். வ உப்பு நீர் போர்ல வரக்கூடிய உப்பு நீர ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல முகம் உள்ள போற அளவுக்கு எடுத்துட்டு, அத நாக்க வெளிய நீட்டி, மூச்ச தம் கட்டி, கண்ண உங்களால எவ்வளோ நேரம் முழிக்க முடியுமோ, அவ்வளோ நேரம் முழிச்சு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம். அதே மாரி ஒரு 5, 6 டைம் உங்களுக்கு அந்த கண்கள் குளிர்ச்சி ஆகுற வரைக்கும் நீங்க அந்த கண்ண கழுவுனீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 12 உறுப்புகளும் நல்ல ஒரு அற்புதமான முறையில இயங்கும். எந்த விதமான நோயின் தாக்கத்துல இருக்கவங்களும் ஒரு 10 நாள் தொடர்ச்சியா அந்த கண்கள் கழுவும் முறைய செஞ்சீங்க அப்படின்னா, அந்த நோயின் தாக்கத்திலிருந்து விடை பெற முடியும். நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய சஜஷன கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் டாக்டர் ஆர்ஜி சத்யா.